Greater Chennai Corporation online class for 10th standard mathematics. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா எலிவேஷன் சம்மந்தமான சம்மெல்லாம் பார்த்தோம், டிப்ரெஷன் சம்மந்தமான சம்மெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த எக்ஸசைஸில் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ரெண்டும் கலந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. இப்போது இதில் என்ன ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயுடைய டாப்பில் இருந்து, இந்த ட்ரீயோட டாப்பில் இருந்து angle of elevation and depression of the top and bottom of the another tree. இந்த ட்ரீயோட டாப்பில் இருந்து இன்னொரு ட்ரீயை பார்க்குறீங்க. இது ஒரு ட்ரீ, இந்த ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டாப்பில் இருந்து இங்கே இன்னொரு ட்ரீயை பார்க்குறீங்க. அப்போது எலிவேஷன் அப்படிங்கும் பொழுது இந்த ட்ரீயை விட இந்த ட்ரீ வந்து பெருசாக இருக்குது, ஏன்னா மேல் நோக்கி பார்க்குறது தான் எலிவேஷன் இல்லையா. சரி, என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க பாருங்கள். முதல்ல எலிவேஷன் டிப்ரெஷன், எலிவேஷன் டாப்பில் பார்க்குறோம், டிப்ரெஷன் பாட்டமில் பார்க்குறோம். அந்த ட்ரீயில் என்ன ஆங்கிள் பாருங்கள், எலிவேஷன் 45 டிகிரி, டிப்ரெஷன் 30 டிகிரி. இப்போ இது வந்து 45 டிகிரி, இங்கேருந்து மேலே பார்க்குறது 45. இதே ட்ரீயோடைய பாட்டம் பார்க்குறோம், இந்த இடத்துல உட்காந்து இது என்ன ஆங்கிளில் பார்க்குறோம் அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறோம். இங்கே இருக்கிற 30 டிகிரியை நம்ம என்ன செய்கிறோம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் படி நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. அதனால் இந்த ஆங்கிளை இங்கே கொண்டு வந்துடுறோம் 30 டிகிரி. இப்போது இதோட 13 மீட்டர்னால் இதுக்கு எப்படி இருக்கிற இந்த சைடும் இதுவும் 13 மீட்டர் தான். இங்கே தெரியாது நமக்கு இல்லையா, தெரியாத இடத்த நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட்ரி, செகண்ட்ரியோட ஹைட் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த ஹைட் வரைக்கும் தெரியுது, இது தெரியலை, இதுதான் நமக்கு வேணும். எது வேணுமோ அதை என்ன வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதை தவிர என்ன தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் ஒய்ன்னு வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ட்ரீஸ் தெரியாது இல்லையா, அதை ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போது இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, நம்ம நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம், அப்புறம் அந்த ட்ரையாங்கிளை எழுதிக்கலாம். ABCDE நேம் கொடுக்கறது வந்து உங்கள் இஷ்டம் தான், நம் பேர் கொடுக்கறது சரியா. இப்போ நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். AB என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீ, ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரீ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரீ அதுதான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், ஏபின்னு வச்சுருக்கோம். அந்த ஏபி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 13 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். அடுத்தது ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ, ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ எவ்வளோன்னா x + 13, அதாவது EC, CEன்னு கூட எழுதிக்கலாம். CE = x + 13 மீட்டர். ஏன்னா ஒரு யூனிட் எதில் இருக்கோ அதுலேயே தான் எல்லா யூனிட்டும் இருக்கும், அதனால் x + 13 மீட்டர் தான் செகண்ட் ட்ரீயோட ஹைட். இதை வச்சுக்கிறோம். அடுத்தது இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ட்ரீஸ், அதை நம்மளாக தான் எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் distance between the trees, between the two trees இல்லையா. இது என்னென்னா ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கோம், இது நம்மளாக தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் பிரிச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வேலை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த எலிவேஷன் வருது இல்லையா, அதில் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். ஒரு ஆங்கிள் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ADE இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ADE எடுத்துகிட்ருக்கோம். இதில் உள்ள எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு புக்கில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துலேயுமே ஹைப்போடென்யூஸ் இன்வால்வ் ஆகாத வரைக்கும், அதை பற்றி கேட்டாலோ கொடுக்காத வரைக்குமே நீங்கள் tan θ தான் யூஸ் பண்ணணும். இங்கேயும் ஹைப்போடென்யூஸ் பற்றி எதுவுமே வராதனால நான் tan θ தான் எடுத்துக்கிறேன். tan θனா ஆப்போசிட் சைட் பை, அதோட ரேஷியோ என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போது tan 45 = இதோட ஆப்போசிட் சைடு என்ன, x/y. இப்போ இதில் tan 45னா 1, x/y. tan 45ஓட ரேஷியோ 1. இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும், டேனோட ரேஷியோ எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கணும். இப்போ இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கலாம். y = கொண்டு வந்துடுங்க. எக்ஸு தான் கேட்டிருக்காங்க, நம்ம எடுத்துக்கிட்டது தான் y தேவையில்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், 2 ட்ரையாங்கிள்லையுமே y = கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும் ப்ராப்ளம் செய்கிறது. இந்த ட்ரையாங்கிள், அடுத்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ட்ரையாங்கிள் ABC ரைட் ஆங்கிள் ஒன்று வந்திருக்கு, ஒரு 30 டிகிரி வந்திருக்கு,
இந்த ஆங்கிள் இது ட்ரையாங்கிளை கொண்டு வரலாம். ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி tan 30. இதுலேயும் ஹைப்போட்டென்யூஸ் வரவே இல்லை, அட்ஜசன்ட் டு ஆப்போசிட் தான் வந்திருக்கு. இதில் ஆப்போசிட் 13 மீட்டர், அட்ஜசன்ட் ஒய் 13/y. நம்ம ஏபிபிசி நேம் எழுதிக்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ் ஒய்ன்னு வச்சுட்டோன்னா சீக்கிரம் ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம், ஈஸியாகவும் நமக்கு இருக்கும். tan 30யோட வேல்யூ 1/√3 13/y. இந்த ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த சைடு √3யை மல்டிப்ளை பண்ணுங்கள், y = 13√3. இது ஒரு ஆன்சர். இது ரெண்டாவது ஆன்சர் இல்லையா? இங்கே பாருங்கள், ஒய்யும் எக்ஸு ஈக்குவல். இங்கே ஒய் எதுக்கு ஈக்குவல்? 13√3க்கு. ஃப்ரம் 1 and 2 இதுவும் ஒய் தான், இதுவும் ஒய் தான். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இங்கே ஒய் என்னவா இருக்குது? 13√3 இருக்குது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 13√3. எக்ஸுங்கிறது என்ன பாருங்கள், இந்த ட்ரீயோட ஒரு பார்ட், இந்த பார்ட்டு மட்டும் எக்ஸ். இது வந்து 13√3. அங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. செகண்ட் ட்ரீயோட டோட்டல் ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ, height of the second tree அப்படின்னு போட்டுட்டு இதில் எக்ஸ் ப்ளஸ் டோட்டல் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ எவ்வளோன்னு இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 13. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 13√3 + 13. இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 13 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. இங்கே √3 பேலன்ஸ் இருக்குது, இங்கே 1 பேலன்ஸ் இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த √3க்கு வேல்யூ 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 13 × 1.732 + 1. இதை ஆட் பண்ணால் 13 × 2.732 மல்டிப்ளை பண்ணால் 26 பேலன்ஸ் 2, 39, 41 பேலன்ஸ் 4, 91, 95 பேலன்ஸ் 9, 26 9 35. இப்போ இதில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ 35.5. இந்த 6ஐ கேன்சல் பண்ணிடலாம், ரவுண்ட் பண்ணும்போது 52 வந்துடும் மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இப்போ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆஃப் எ ஷிப். ஷிப்போட, இப்போ இது ஷிப்புன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷிப்போட டெக் ஆஃப் த ஷிப்பில் ஒரு ஆள் நிற்கிறாங்க. which is 40 meter above the water level. 40 meter வாட்டர் லெவலுக்கு மேலே, 40 மீட்டருக்கு மேலே இருக்குது. 40 மீட்டருக்கு மேலே இந்த ஷிப் இருக்குது. இப்படி தான் ஷிப் இருக்குது. இதோட ஹைட்டு தான் இந்த 40 மீட்டர். சரி, he observes the angle of elevation at the top of a hill. இங்கே ஒரு ஹில் இருக்குது. அந்த ஹில்லை என்ன பண்ணுறாங்க, இங்கே டாப்பில் இருந்து அந்த ஹில்லை பார்க்குறாரு. இந்த டாப்பில் இருந்து ஹில்லோட டாப்பை பார்க்குறாரு. பாருங்கள், டாப் ஆஃப் த ஹில் ஆஸ் 60 டிகிரி. என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிளில் டாப் ஆஃப் த ஹில்லை பார்க்குறாரு. இது ஹில். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி பேஸ் ஆஃப் த ஹில். இந்த ஹில்லு தண்ணிக்குள்ளே பார்க்குறாங்கன்னு சொல்லலை. ஸோ ஹில்லோட பேஸ், இந்த ஹில் வந்து வெளியில் கூட இருக்கலாம், இந்த வாட்டருக்கு வெளியில் இருக்குது. நம்ம இந்த ஷிப்பு வந்து தண்ணி மேலே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, இங்கே உட்காந்துட்டு இந்த பாட்டம் ஆஃப் த ஹில்லையும் பார்க்குறாரு. இது வந்து டிப்ரெஷனில் வருது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எலிவேஷனாக, ஏன்னா இதெல்லாம் ஒரே லெவலில் இருக்கும்போது எலிவேஷனாக கன்வெர்ட் பண்ண இங்கே என்னது 30 டிகிரி போட்டுக்கிறோம். கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஹைட் ஆஃப் த ஹில்லும் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் வந்திருக்கு இதில். இப்போது ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். முதல்ல நேம் கொடுத்துக்கலாம், ABCDE நேம் கொடுத்தாச்சு. இது 40 மீட்டர்னா இதுக்கு நேராக உள்ள இந்த பேரலல் லைனும் 40 மீட்டர் தான் இருக்கும். இதில் தவிர இது தெரியாமல் இருக்கிறது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதை தவிர இந்த டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க, அதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்னென்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் எழுதிட்டு அப்புறம் ட்ரையாங்கிள் பிரிச்சுக்கலாம். முதல்ல என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏபி அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த ஷிப். ஏபி = 40 மீட்டர். தண்ணியிலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நீ ஷிப்பில் ஒரு கார்னரில் உட்காந்துருக்க, டெக் ஆஃப் த ஷிப்புனா
உட்காந்துட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஹில்லை. அடுத்தது ஹைட் ஆஃப் த ஹில். ஹைட் ஆஃப் த ஹில் வந்து CE ஈக்குவல் டு 40 + x மீட்டர். லெட் நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம், இந்த ஒய்ன்னு எடுத்துகிட்ருக்கோம். லெட் distance between the ship and the hill be y meter. நம்ம எப்போவுமே கேட்டுக்கிறது எக்ஸ்னா அது தவிர தெரியாத ஒய்யுன்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த கொஸ்டினில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம எக்ஸும் இங்கே கண்டுபிடிச்சாகணும், ஒய்யும் கண்டுபிடிச்சிடணும். எப்போவுமே நீங்கள் என்ன செய்யுங்க, 2 ட்ரையாங்கிள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம் எல்லாமே. இப்போது இந்த ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும். ஒரு ஆங்கிள் 90 இருக்கணும், இன்னொன்று வந்து அவங்க கொடுத்த ஆங்கிள் ஒன்று இருக்கணும். அப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். AADE அந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ADE இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும். இதில் tan 60 இதுலேயும் ஹைப்போட்டென்யூஸே வராதனால ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆப்போசிட் தீட்டாவுக்கு ஆப்போசிட் எக்ஸ், அட்ஜசன்ட் ஒய், எக்ஸ் பை ஒய். இந்த tan 60யோட வேல்யூ √3. நாங்கள் tan தீட்டாவோட ரேஷியோட வேல்யூஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக 30, 45, 60 இது 3ஓட வேல்யூ நல்லா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம் செய்கிறது எல்லாமே. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பை √3 இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்ததான் இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருது இல்லையா, இந்த 30 டிகிரியோட ரைட் ஆங்கிள் வர்றது ABCங்கிற ட்ரையாங்கிள். நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ABC tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் 40. இதில் பாருங்கள் 30க்கு ஆப்போசிட்டில் இது 40 அட்ஜசன்ட்டு பை ஒய். 30யோட வேல்யூ வந்து 1/√3 ஈக்குவல் டு 40 பை ஒய். ஒய்யை இங்கே இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். y ஈக்குவல் டு 40√3. நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு பாருங்கள். y தானே கேட்டிருக்காங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 3 அது கிடச்சிருக்கு. நம்ம அந்த ஆன்சரை இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம கிளாஸில் அதை எழுதிடலாம். y தானே கேட்டிருக்காங்க, அந்த y இதிலிருந்து எழுதிடலாம். இப்போது ஃப்ரம் 1 and 2 1 and 2 இதுவும் y தான், இதுவும் y தான். நம்ம இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். எக்ஸ் பை √3 ஈக்குவல் டு 40√3. இந்த √3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 40 × √3 × √3 என்ன ஆகிடும் 3. அப்போது 120. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 120 மீட்டர்னு வருது. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது இந்த பாருங்க இதோட ஒரு பார்ட், இந்த ஹில்லோடைய ஒரு பார்ட். அப்போ ஹில்லோட ஹைட் என்னென்னு எழுதியிருக்கோம் பாருங்கள் 40 + எக்ஸ். இப்போ நான் ஆன்சருக்கு வந்துடலாமா. height of the hill equal to 40 plus x என்னது 120. அப்போது டோட்டலாக எவ்வளோ வருது 160 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அடுத்த கொஸ்டின் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் த ஹில். இது பாருங்கள் ஒய் தானே, டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அந்த ஒய்யோட ஆன்சர் டேரெக்டாகவே இங்கே கிடச்சிருக்கு 40√3. 40 × √3யோட வேல்யூவை போட்டுக்கலாம் 1.732. இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 0, 4 2s are 8, 4 3s are 12, 12 + 1 12 2 பேலன்ஸ் 1, 28 1 29 பேலன்ஸ் 2, 4 1s are 4 + 2 6. இப்போ இதில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 6.28 மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப் அண்ட் த ஹில். இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். இதில் இப்போது 6.4 எக்ஸசைஸில் 3rd சம் பார்க்கலாம். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ கிளவுட் ஃப்ரம் அ பாயிண்ட் h மீட்டர் அபவ் த லேக். இப்போது லேக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேக்கிலேருந்து h மீட்டர் above the lake. இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா angle of above the lake is θ1. க்ளவுடை பார்க்குறோம். இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் க்ளவுடு பார்க்குறோம். க்ளவுடு என்ன ஆங்கிளில் பார்க்குறோன்னா θ1 அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குறோம்.
ஹெச் மீட்டர் ஒயர் லேக்லேருந்து ஹெச் மீட்டர் உயரத்துலேருந்து க்ளவுடை பார்க்குறோம். இங்கே தான் க்ளவுட் இருக்குது, நம்ம க்ளவுடு பார்க்குறோம். இது ஹெச் மீட்டர்னால் இதுவும் ஹெச் மீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லேக் இஸ் θ2. இங்கே இருந்தே என்ன பண்ணுறோம், இதோட டிப்ரெஷனை பார்க்குறோம். எங்கே பார்க்குறோன்னா லேக்கு மேலே இருக்கிறது, இது லேக்குள்ளே பார்க்குறோம் நம்ம டிப்ரெஷன். பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறோம், இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். இந்த ஆங்கிள் வந்து θ2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஆங்கிளை என்ன பண்ணுவோம், இப்படி இதில் கொண்டு வந்துடுவோம் θ2. இப்போது இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் ஹைட் ஹெச் உயரத்தில் இருக்கும். இப்போ இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த ஹில்லோட இந்த க்ளவுடோட மொத்த ஹைட்டும் தண்ணிக்குள்ளே தெரியும் இல்லையா, அதனால் தண்ணியில் இருக்கிற ஹைட்டும் என்னென்னு வச்சுக்கணும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மீட்டர்னு வச்சுக்கணும். இங்கே எவ்வளவு மேலே இருக்குமோ அது ஃபுல்லாக என்ன ஆகும், தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை மறுபடியும் நம்ம வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இதுலேயும் இது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மீட்டர் தான். இப்போது நம்ம 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இதில் நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி இ எஃப் ஜி நேம் கொடுத்துக்கலாம். இதில் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோன்னு எழுதிக்கலாம். இதில் ஏசி அப்படிங்கிறது, ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்குறோம், above the lake θ1 h மீட்டர். the height above the lake equal to AB equal to h மீட்டர். அங்கே கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம். அடுத்தது height of the cloud above the lake x plus h மீட்டர் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் பிரிச்சுக்கலாம். பிரிச்சிட்டோன்னா நமக்கு இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இது எக்ஸ்ன்னு வச்சுட்ருக்கோம். அதை தவிர நமக்கு தெரியாதது வந்து இந்த டிஸ்டன்ஸு தெரியலை, அது எல்லாமே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் டிஸ்டன்ஸ் between them be y மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். முதல்ல ட்ரையாங்கிள் ஏஎஃப்ஜி எடுத்துக்கலாம். ஏஎஃப்ஜி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலான்னா, அடுத்தது ஏசிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ஏஎஃப்ஜியில் பாருங்கள், ஏஎஃப்ஜியில் ஆப்போசிட் சைடு வந்து θ1 tan θ1, இதில் ஆப்போசிட் சைடு எக்ஸ், adjacent சைடு ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை tan θ1. அடுத்தது இந்த ட்ரையாங்கிளில் ஏசிடியில் tan θ2 ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச். tan θ2 opposite side x plus h by x plus h plus h. அப்போ எவ்வளோ ஆகும், x plus 2h by x plus 2h by y வரும். இப்போ இதில் y equal to கொண்டு வந்துடலாம். x plus 2h by tan θ2. இது ஆன்சர் 2, இது ஆன்சர் 1. இதில் பாருங்கள், ரெண்டுமே y தான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், from 1 and 2. from 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறோம். 1 2லேருந்து ரெண்டுமே ஒய்னால் இதோட ஆன்சர் எக்ஸ் பை tan θ1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h பை tan θ2. இதில் இப்போ இதில் என்ன பண்ணுறோம், எக்ஸ் பை tan θ1 ஈக்குவல் டு எக்ஸ் பை tan θ2 தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் பை tan θ1 minus x by tan θ2 equal to 2h by tan θ2. இதில் எக்ஸை காமனாக எடுத்துக்கலாம். 1 by tan θ1 1 by tan θ2 இருக்கு இல்லையா, நம்ம tan θ1 tan θ2வை எல்சிஎம் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறோம். tan θ1 tan θ2வை மல்டிப்ளை பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். tan θ2 minus tan θ1
equal to 2h by tan theta 2. இப்போ tan theta 2 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது x into tan theta 2 minus tan theta 1 by tan theta 1 equal to 2h இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove that the height that the cloud is located from the ground is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் எவ்வளவுன்னா அதாவது இதோட டோட்டல் ஹைட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் தட் த cloud is located from the ground. இங்கேருந்து இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான். இப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதோட என்ன செய்யலாம், ஹெச்சை ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ எக்ஸ் என்னன்னு கொண்டு வந்துடலாமா, எக்ஸ் ஈக்குவல் டு 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்துட்டோம். இந்த எக்ஸோட ஹெச்சை ஆட் பண்ணால் டோட்டல் ஹைட் ஆஃப் த க்ளவுடு கிடச்சிரும். ஹைட் ஆஃப் த க்ளவுட் நம்ம அங்கே ஹைட் ஆஃப் த க்ளவுட் எழுதிக்கோ இல்லையா, அது கிடச்சிரும். ஹைட் ஆஃப் த க்ளவுட் எவ்வளோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மீட்டர். எக்ஸ் ப்ளஸ் ஹெச் நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus h. இதில் என்ன பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம். tan theta 2 minus tan theta 1 2h tan theta 1. இது சும்மா ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். எல்சிஎம் எடுக்கும்போது h tan theta 2 h tan theta 1. இதில் பாருங்கள், 2h tan theta 1லேருந்து ஒரு h tan theta 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸு ஒரு h tan theta 1 ப்ளஸ் h tan theta 2 by tan theta 2 மைனஸ் tan theta 1. இதில் h காமனாக வெளியில் எடுத்துருங்க. tan theta 1 ப்ளஸ் tan theta 2 by tan theta 2 மைனஸ் tan theta 1. பாருங்கள், கொடுத்த கொஷின் வந்திருக்கும். அங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ ஹைட் ஆஃப் த க்ளவுட் என்னென்னா இந்த ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஹெச் இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் tan theta 2 by tan theta 2 மைனஸ் tan theta 1. நமக்கு அதுதான் அங்கே ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ ஹைட் ஆஃப் த க்ளவுட் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். 6.4ல் 4th சம் பார்க்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி செல்ஃபோன் டவர். ஸோ இங்கே இது செல்ஃபோன் டவர், இதை விட உயரமாக இருக்குது. செல்ஃபோன் டவர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி செல்ஃபோன் டவர். இங்கேருந்து பார்க்குறோன்னா ஃபுட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்க்குறோம். டாப் ஆஃப் தி செல்ஃபோன் டவரை நம்ம ஃபுட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்க்குறோம். அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி ஃபுட் ஆஃப் தி டவரை ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபுட் ஆஃப் த டவரை பார்க்குறோம். இது செல்ஃபோன் டவரோட ஃபுட்டு. இதே டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்க்குறோம். இது அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பு. இங்கேருந்து பார்க்குறோம். இது நம்ம என்ன மாற்றிடுறோம், இந்த டிப்ரெஷனை இங்கே நம்ம எலிவேஷன் மாதிரி உள்ளே கொண்டு வந்துடுறோம், ட்ரையாங்கிள்குள்ளே. இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க 50 மீட்டர்னு. ஸோ இது 50 மீட்டர்னால் இதோட பேரலல் லைனும் 50 மீட்டர். அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா, செல்ஃபோன் டவரோட ஹைட் வந்து நார்ம்ஸ் படி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நார்ம்ஸ் எவ்வளோன்னா 120 மீட்டருக்கு மேலே இருக்கணும் ஹைட்டு. அப்போ தான் ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகாது. கீழே உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், பறவைகள் எல்லாத்துக்குமே. அப்படின்னா 120 யாருக்குமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா 120 மீட்டருக்கு மேலே தான் செல்ஃபோன் டவரோட உயரம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அவ்வளோ உயரத்துக்கு மேலே இருக்கா, அப்போ இது கரெக்டானு பார்க்குறோம். இப்போது இந்த ஆன்சர் வந்து நமக்கு 120க்கு மேலே வந்ததுன்னா எஸ்ன்னு எழுதுவோம், அது கம்மியாக வந்ததுன்னா நோன்னு எழுதணும். இப்போ நமக்கு இது தெரியாது இல்லையா, ஹைட்டு அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை தவிர ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இது நேம் கொடுத்துக்கலாம். ABCDE நேம் கொடுத்துருக்கோம். இப்போ எதாவது எடுத்துக்கிட்டோன்னு எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு AB ஈக்குவல் டு 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். நமக்கு இப்போ கொஞ்சம் ஹைட்டு தெரிஞ்சிருக்கு. அதில் செல்ஃபோன் டவரோட ஹைட்டு நம்ம எக்ஸ்ன்னு எழுதுனது CE,
அது வந்து எக்ஸ் ப்ளஸ் 50, எக்ஸும் 50யும் சேர்ந்தது தான். எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, 3 மீட்டரில் கொடுத்தா எல்லா யூனிட்ஸுமே மீட்டரில் தான் இருக்கும். அதை தவிர நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, லெட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி apartment and the cell phone tower and the tower equal to be y மீட்டர் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இதை வச்சுட்டு சம் செய்யலாமா? 2 ட்ரையாங்கிள் பிரிச்சிட வேண்டியதான். இதில் ட்ரையாங்கிளில் முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், உன்னோட ரைட் ஆங்கிளில் வரணும், ரைட் ஆங்கிளில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஆங்கிளும் வந்திருக்கணும். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் வருது, 30 டிகிரி வருது. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி பிரிச்சுக்கோங்க ரெண்டாக. இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏபிசியில் tan 30, இதில் ஹைப்போடென்யூஸ் வராத வரைக்கும் நம்ம tan தீட்டாவை எடுத்துக்கலாம். இதில் ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, இது வந்து பிசி. tan 30க்கு வேல்யூ 1/√3 50/y, y ஈக்குவல் டு 50√3. இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 60 டிகிரி வருது. இந்த ட்ரையாங்கிள் வந்து பிசிஇ அதை எடுத்துக்கலாமா? இந்த ட்ரையாங்கிள் பிசிஇ, இந்த ட்ரையாங்கிளில் tan 60, இதில் ஆப்போசிட் சைடு சிஇ எவ்வளவுன்னா எக்ஸ் ப்ளஸ் 50/y. இப்போ tan 60யோட வேல்யூ √3 எக்ஸ் ப்ளஸ் 50/y. இந்த ஒய்யை இங்கே கொண்டு வாங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், x/√3 எக்ஸ் ப்ளஸ் 50/√3. இது ஆன்சர் 2. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே y தான், அதனால் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறோம். 50√3 ஈக்குவல் டு, நமக்கு டிஸ்டன்ஸு தேவையில்லை இல்லையா, ஹைட் தான் தேவை. அதனால் இந்த ஒய் நமக்கு வேண்டியதில்லை. நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 50/√3. இந்த √3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். √3 × √3 3, 350s are 150. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 50. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த 50 இங்கே கொண்டு வரோம், 150 - 50, எக்ஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர். இப்போது எக்ஸுங்கிறது என்னென்னா இதோட ஒரு பார்ட்டு தான் எக்ஸு, அவரோட ஒரு பார்ட்டு. டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 100 + 50. டோட்டல் ஹைட் ஆஃப் த டவர், செல்ஃபோன் டவரோட ஹைட் எவ்வளோ வருதுன்னா 150 மீட்டர். எப்படின்னா 100, இது 100 எக்ஸு ப்ளஸ் 50, 150 மீட்டர். அப்போ இது எப்படி இருக்குது, நார்ம்ஸுக்கு இருக்கா, நார்ம்ஸ் படி இருக்கா? எஸ் இட் இஸ். நார்ம்ஸ். இப்போது 6.4ல் 5th சம் பார்க்கலாம். The angles of elevation and depression of the top and bottom of your lamp post from the top of the 66 meter apartment. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு வந்து 66 மீட்டர். இதிலேருந்து நம்ம லேம்ப் போஸ்ட்டை பார்க்குறோம். இது வந்து லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப் அண்ட் பாட்டத்தை பார்க்குறோம். பாருங்க, டாப் அண்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட், டாப் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட், angle of elevation and depression of the top and bottom of the lamp post. Top and bottom of the lamp post. The top வந்து elevation, bottom வந்து depression. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது 60 டிகிரி டாப் இருக்குது. டாப் வந்து 60 டிகிரி, பாட்டம் 30 டிகிரி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்ன கேட்டிருக்காங்க. இந்த 2 லைனும் பேரலல் லைன், அதனால் இது 66 மீட்டர் எடுத்துக்கலாம். இதை தவிர இது தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது தவிர டிஸ்டன்ஸு தெரியல, அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நேம் கொடுத்துக்கிறோம், ABCDEன்னு நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த நேமெல்லாம் எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டோம். AB 66 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம். ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், height of the lamp post B x plus h, x plus 66 meter.
இங்கே எக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் 66 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இதில் டிஸ்டன்ஸ் between the apartment and lamp post equal to y ன்னு எடுத்துக்கலாம், b y மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் பிரிச்சுக்கலாம், ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி. அடுத்ததான் இந்த அடுத்தது ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம், ஏடிஇங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே ஹைபாட்டனஸ் வரல, அதனால் tan θ யூஸ் பண்ணலாம். tan 30 ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைடு வந்து 30க்கு ஆப்போசிட்டில் 66 பை adjacent to y. இங்கே y எங்கே tan 30க்கு வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 66 by y. இப்போ y ஈக்குவல் டு 66√3. இது ஆன்சர் 1. நெக்ஸ்ட் வந்து ஏடிஇயில் ஆப்போசிட் சைடு எக்ஸ் adjacent to y. tan 60 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். இதில் tan 60யோட வேல்யூ √3 எக்ஸ் பை ஒய். இப்போ ஒய் எங்கே கொண்டு வாங்க, ஈக்குவல் டு எக்ஸ் பை √3. இது ஆன்சர் 2. இப்போ நம்ம இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். ஃப்ரம் 1 and 2 ஒன்னோட ஆன்சர் 66√3, 2வோட ஆன்சர் எக்ஸ் பை √3. இந்த √3 இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 66 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 சார் 18, பேலன்ஸ் 1 18 1 19 198 மீட்டர். அப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. லேம்ப் போஸ்ட் height of the lamp post equal to x plus 66 இல்லையா, x எவ்வளவு 198 plus 66 ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். 14க்கு 4 பேலன்ஸ் 1 10, 16க்கு 6 பேலன்ஸ் 1 264 மீட்டர் தான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட், இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ஹைட் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கோ அதான் டிஃப்ரென்ஸ். அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் இது ஃபஸ்ட்டு. செகண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் பிட்வீன் தென். டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த எக்ஸ் 198 மீட்டர். அடுத்தது தேர்ட் கொஷின் என்ன இருக்குது பாருங்கள். the difference between the அடுத்தது the difference between the lamp post and the apartment, the distance between the lamp post and the apartment. தேர்ட் கொஷின் இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதான் ஒய். அப்போ டிஸ்டன்ஸ் தேர்ட் கொஷின் எழுதிக்கலாம். தேர்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய். ஒய் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 66√3. 66√3. இந்த √3யோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம், 1.732 அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 66ஓட √3யோட வேல்யூ என்னென்னு சொல்லியிருக்காங்க, எழுதிக்கிறோம். இதை மல்டிப்ளை பண்ணலாம். 12 பேலன்ஸ் 1 18 1 19 பேலன்ஸ் 1 ஸ்டாப் பண்ணிப்பா. √3க்கு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 4.31 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அடுத்தது இந்த சம்க்கு வாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு வில்லேஜஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, ஏ இங்கே இருக்கார், பி இங்கே இருக்காங்க, சி இங்கே இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. இதில் வந்து ஏ இங்கேருந்து யார் பார்க்குறாங்க பாருங்கள், வில்லேஜஸ் ஏ பி அண்ட் சி ஈச் அதர் யூசிங் த டெலஸ்கோப் வழியாக பார்க்குறாங்க. ஒரு வேலியில் இருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கு பிக்கு உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 8 கிலோமீட்டரா. அண்ட் தி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பி அண்ட் சி, பிக்கு சிக்கு உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 12 கிலோமீட்டர். சரி, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி பி ஃப்ரம் ஏ, அதாவது இங்கே ஏலேருந்து
பி ஃப்ரம் ஏலேருந்து பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுங்கும் பொழுது இந்த ஆங்கிளை என்ன செய்கிறோம், நம்ம மாற்றிக்கிறோம். எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க, பி இஸ் 20 டிகிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஆஃப் சி ஃப்ரம் பி, பியிலேருந்து எலிவேஷன் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. பியிலேருந்து சியை பார்க்குறோம் 30 டிகிரிக்கு. இப்போ நேம் கொடுத்துக்கலாம், ஏபிசி அங்கேயே இருக்கிற நேம், அதை தவிர நம்ம இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கலாம். சிடிஇன்னு நேம் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வெர்டிக்கல் ஹைட். ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள வெர்டிக்கல் ஹைட் என்ன, பிக்கும் சிக்கும் உள்ள வெர்டிக்கல் ஹைட் என்ன, அதாவது பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது, வெர்டிக்கல் ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஏடியோட ஹைட்டும் சிஇயோட ஹைட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 ட்ரையாங்கிள் பிரிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டா நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த செம்ம. இப்போது இதில் ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கலாம். இதில் tan 20 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் tan 20 எடுத்துக்கிறோம், அதுக்கான வேல்யூ கூட கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. tan 20 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எக்ஸ் பை அட்ஜசன்ட் 8. tan 20யோட வேல்யூ 0.3640, இங்கே எக்ஸ் பை 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 8 இன்ட்டு 0.3640 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2.91 கிலோமீட்டர்னு கிடைக்கும். அதுதான் இதோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு கிடச்சிருக்கு. அடுத்தது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் அந்த ஆன்சர் எழுதிடலாமா. த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஈக்குவல் டு 2.91 கிலோமீட்டர். அடுத்ததாக இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். பிஇசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பிஇசி. இந்த ட்ரையாங்கிளில் என்ன இருக்குது, tan 30. இதில் ஹைப்போட்டெனஸ் வரல, ஆப்போசிட் அட்ஜசன்ட்டு வருது. இதில் ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட்டு 12. tan 30யோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஒய் பை 12. இப்போது இங்கே ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே 12/√3 ஈக்குவல் டு ஒய். ரெண்டு சைடும் கான்ஜுகேட் பண்ணுறோம், √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். √3 × √3 3. 3 இந்த 12ல் கேன்சல் பண்ணால் 4. அப்போது 4√3. 4 × 1.732. இந்த 4ஐ 1.732ல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 6.93 கிலோமீட்டர். இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யாருக்கு, பி அண்ட் சிக்கு உள்ள டிஸ்டன்ஸு. லாஸ்ட்டில் ஆன்சர் எழுதிடலாம். இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C equal to 6.91 கிலோமீட்டர். இங்கே கிலோமீட்டரில் கொடுத்ததுனால நம்மளும் ஆன்சரை கிலோமீட்டரில் எழுதிடுறோம். 2 ட்ரையாங்கிள் பிரிச்சுக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிளில் இருந்தும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருது. அதுதான் இங்கே 2 ஆன்சருமே. இங்கே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு.